வணக்கம் நண்பர்களே, இது நாள் 9 ஆஃப் மாறின வாழ்க்கை. அந்த சேலஞ்ச் முடியிருக்குள்ள 5K அடிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காலையில் எந்திரிச்சு குளிரில் பயங்கரமான குளிர். அதுக்கப்புறம் ஒரு பனானாவை சாப்பிட்டு இவனுங்களை கூப்பிட்டா கரெக்டான டைமிங் வந்துட்டானுங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உருப்படியாக ஷூவை போட்டு வந்தான். மற்றவனுங்களாம் செருப்பு போட்டு வந்து முதல் நோஸ் கட்டாங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு சன்ரைஸு. அதுக்கப்புறம் இவன் மாஸ்க் ஏன்டா போட்டிருக்கேன்னு கேட்டால் ஃபேஸ் மாறிக்கு போகிறேங்கிறான். 2.5 கிலோமீட்டர் ஓட்டத்தை ஆரம்பிச்சுட்டு ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே வாலிபால்லாம் விளாண்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நண்பர்களே. அப்புறம் நம்ம கூடயே ரேஸை கேட்டான். இவனை அன்சைடு தட்டி விட்டு இல்லைனா எனக்கு மேட்ரே இல்லைடான்னு சொன்னேன். இவனுங்க இங்கே வந்து காஃபி அது இதுன்னு வாங்கி குடிச்சு சாப்பிட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஒரு ஸ்டாப்புக்கும் நிறுத்தி எதோ சாப்பிட்றானுங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் இங்கே தோசை வீட்டில் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எங்கள் அம்மா வண்டி ஓட்டி வேறு சொல்ல தர சொன்னாங்க. இங்கே வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு வண்டி போக மாட்டேன்ட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டு ஒரு உண்டை மயக்கம். அப்புறம் நண்பர்களே, நம்ம வீட்டில் ஒரு துபாய் சாக்லேட் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு கை பார்த்துட்டு சும்மா இல்லை. சரி, இது எதுக்கு சும்மா இருக்குன்னு நான் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன். அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன் நண்பர்களே. இந்த வீடியோவை மட்டும் யாரும் எங்கள் வீட்டில் காமிச்சிடாதீங்க. பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கான ஒர்க் அவுட்டே லெக் டே. நல்ல லெக் டே தான். ஃபஸ்ட்டு வெயிட்டட் ஸ்குவாட்ஸோட ஆரம்பித்தேன். அப்புறம் நல்லா முடிச்சுட்டு கடைக்கு போய் டின்னர் வாங்கிட்டு தோசையை சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு சந்திப்போம்.